வணக்கம். இந்த தொகுப்பை ஒரு மிக முக்கியமான கேள்வியுடன் தொடங்க ஆசைப்படுகிறேன். உங்களுக்கான கேள்வி, எனக்கான கேள்வி, இந்தியாவில் வசித்து வரும் ஒவ்வொரு குடிமக்களுக்கான இந்த கேள்வி. அரசாங்கம் வேக்சின் என்கிற பெயரில் உங்களை ஏமாற்ற பார்க்கிறதா அல்ல ஏமாற்றியே வருகிறதா? கோவிஷீல்டு தயாரித்து வரும் இந்த கம்பெனியுடைய முதலாளிகள், உரிமையாளர்கள் இதே கோவிஷீல்டை போட்டுக்கினார்களா? கோவேக்சின் இன்னொரு வேக்சினேஷன், இந்த மருந்திற்கான அங்கீகாரத்தை WHO கொடுத்து விட்டதா இல்லையா? நம் நாட்டு அரசாங்கம் உண்மையிலேயே இந்தியாவின் மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி சீரியஸாக இருக்கிறதா இல்லையா? இது போன்ற அனைத்து கேள்விகளுக்கான விடயத்தை இந்த பதிவில் நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள். வாருங்கள். நாங்கள் ஒவ்வொரு நாளும் எடுத்து வைக்கும் அதே கோரிக்கை, அப்படி எங்களுடைய உழைப்பு, எங்களுடைய நேர்மை உங்களுக்கு பிடித்திருந்தால், இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். அப்படி எங்களுடைய வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய கான்டாக்ட் லிஸ்டிலிருந்து 5 நபருக்கு ஷேர் செய்தாலே போதும். எங்களை உங்களால் ஊக்கப்படுத்த முடியும், சப்போர்ட்டும் செய்ய முடியும். இதை நீங்கள் செய்வீர்கள் என்று நம்பி உங்களை வீடியோக்குள் கூட்டிச் செல்கிறேன். வாருங்கள். நான் ஏற்கனவே கூறியபடி இந்த அரசாங்கம் உறங்கிக் கொண்டிருக்கிறதா? நம் நாட்டு மக்களை ஏமாற்ற பார்க்கிறதா? வேக்சின் என்கிற பெயரில், கோவேக்சினாக இருக்கட்டும், கோவிஷீல்டாக இருக்கட்டும், இந்த 2 மருந்துகளுக்கான அங்கீகாரம் உண்மையிலேயே உலக நாடுகளில் கிடைத்ததா இல்லையா? அப்படி இந்த அரசாங்கம் எதை தான் மறைக்க பார்க்கிறது என்கிற அந்த கேள்விக்கான விடயம். பல நபர்கள் படிப்பிற்காக, மேல்கல்விக்காக, வேலைவாய்ப்பிற்காக வெளிநாட்டிற்கு போக ஆசைப்பட்டீர்களா? உங்களால் போக முடியாது. இதைத்தான் இந்த அரசாங்கம் செய்திருக்கிறது. அதை பற்றி ஆழமாக பேசுவதற்கு முன்னாடி மோடி அரசாங்கத்தின் அந்த வேக்சினேஷன் பாலிசியை கொஞ்சமாக ஞாபகப்படுத்தி பாருங்கள். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இதே மோடி அரசாங்கத்தை கூப்பிட்டு வைத்து திட்டி மிரட்டி அனுப்பினார்கள். ஒரே நாட்டில் எதற்காக அந்த வேக்சினேஷனுடைய பாலிசி கிளியர் ஆகவில்லை? எதற்காக 18 வயதிற்கு மேற்பட்ட நபர்களுக்கு இலவசமாக அந்த வேக்சினை கொடுக்க முடியவில்லை? எதற்காக மாநில அரசாங்கத்தை ஒரு விலைக்கும், பிரைவேட் மருத்துவமனைகளுக்கு இன்னொரு விலைக்கும், மத்திய அரசாங்கத்திற்கு இன்னொரு விலைக்கும் இந்த வேக்சினேஷனை கொடுத்து வருகிறது இந்த கம்பெனிகள்? சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கேட்ட இந்த கேள்விகளுக்கும் முன், ஒரு சில மாதங்களுக்கு முன் ஞாபகப்படுத்தி பாருங்கள். கோவிஷீல்டை தயாரிக்கும் கம்பெனி சீரம் இன்ஸ்டிடியூஷன் பூனாவில் இருக்கிறது. இந்த இடத்திற்கு பிரதமர் மோடி அவர்கள் நேரடியாக போய் ஆய்வை செய்து தனக்கான பிரச்சாரத்தை எந்த அழகான முறையில் செய்தார் என்று. ஆத்ம நிர்பர் பாரத், ஏதோ இந்தியாவே இந்த வேக்சினேஷனை தயார் செய்து கண்டுபிடித்து, இந்தியாவை அதற்கான ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டிற்கான பணத்தை கொடுத்து அதற்கான தயாரிக்கும் அனைத்து வழிமுறைகளுமே இந்திய அரசாங்கம் எடுத்துக்காட்டியபடி மோடி அவர்கள் தனக்கான பிரச்சாரத்தை தேடிக்கொண்டார். அதற்கு பிறகு பாரத் பயோடெக் தயாரித்த கோவேக்சின் அந்த நிறுவனத்திற்கும் போய், அந்த கம்பெனிக்கும் போய் அங்கேயும் ஒரு ஆய்வை நடத்தி, நாங்கள் தான் கண்டுபிடித்தோம், இந்த அரசாங்கம் தான் அனைத்து வேலையுமே பார்த்துவிட்டது என்கிற அந்த பிரச்சாரத்தில் இறங்கினார் விஸ்வகுரு மோடி. இதைத்தான் இந்திய அரசாங்கம் எடுத்துக்காட்டி வந்தது. ஒட்டுமொத்த கோதி மீடியாவும் உலக நாடுகளுக்கே, உலக நாட்டில் இருக்கும் அனைத்து நபர்களுமே காப்பாற்ற முன் வந்து விட்டார் மோடி அவர்கள். மோடி அவர்கள் தான் ஒட்டுமொத்த உலகத்திற்கே வேக்சினை கொடுக்க இருக்கிறார் என்கிற அந்த பொய் பிரச்சாரத்தில் இறங்கியது இந்த அனைத்து இன்ஸ்டிடியூஷன்களுமே. ஒரு சில மாதங்களிலேயே அது உடைக்கவும் பட்டது. இந்திய அரசாங்கம் எந்த விதமான பணத்தையும் கொடுக்கவில்லை, எந்த விதமான ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டிற்கான அந்த ஆய்விற்கான பணத்தையும் கொடுக்கவில்லை. பட்ஜெட் செஷன் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் என்று நம்புகிறேன். நிர்மலா சீதாராமன் அவர்கள் 30,000 கோடி ரூபாயை வெறும் வேக்சினுக்காக ஒதுக்கிவிட்டோம் என்று கூறினார். அதுவும் என்ன ஆனது என்று இன்னைக்கு வரை எனக்கு புரியவில்லை. 18 மணி நேரம் மோடி அவர்கள் வேலை பார்த்து வருகிறார், இந்தியாவிற்காக உழைத்து வருகிறார். 18 மணி நேரம் வரை இந்திய அரசாங்கம் மக்களுக்காக உழைத்து வருகிறது, யூனியன் மினிஸ்ட்ரி மக்களுக்காக உழைத்து வருகிறது என்கிற அந்த ப்ரோபகேண்டாவை இந்த அரசியல் கட்சி பரப்பி வருகிறது. ஆனால் உண்மை என்னவென்று இந்த பதிவிற்கு கடைசியில் உங்களுக்கு புரிந்துவிடும். அப்படி அரசாங்கம் உண்மையிலேயே வேலை பார்த்து வருகிறதா அல்ல உறங்கிக் கொண்டிருக்கிறதா என்று. இந்த இரண்டுக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்கிறது. சீரம் இன்ஸ்டிடியூஷன், பாரத் பயோடெக் மற்றும் நம் நாட்டு பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு நல்ல நட்பு கனெக்ஷன் இருக்கிறது. இந்த அனைத்து கனெக்ஷனையுமே இந்த பதிவில் நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள். அதற்கு முன் அரசாங்கமே வெளிவிட்ட இந்த டேட்டாவை முதலில் பார்க்க வேண்டும், முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவில் இந்தியாவின் வேக்சின் பாலிசி
வேக்சினேஷன் டிரைவ் நடந்து கொண்டிருக்கிறது என்று மத்திய அரசாங்கத்தின் கோவின் வெப்சைட் வழியாக வெளிவந்த இந்த டேட்டா. ஒட்டுமொத்த இந்தியாவில் நீங்கள் பார்த்தீர்கள்னா 32,59,50,708 நபர்களுக்கு வேக்சினேஷனை போட்டு விட்டார்களாம். அதிலும் முதல் டோஸ் 26,90,46,705. 2 டோஸ்களுமே போடப்பட்ட நபர்களுடைய எண்ணிக்கை 5,69,04,003. இதற்கு மேல் கோவிஷீல்டு போடப்பட்ட நபர்களுடைய எண்ணிக்கை 28,65,13,216. கோவேக்சின் போடப்பட்ட நபர்களுடைய எண்ணிக்கை 3,93,62,205. இதில் இன்னும் ஒரு உண்மையை நீங்க பார்க்க வேண்டும். ஜூன் 21ஆம் தேதி 88 லட்சம் நபர்களுக்கு நாங்கள் வேக்சினை போட்டுவிட்டோம் என்கிற ஒரு ப்ரொபகேண்டாவை இந்த அரசாங்கம் காட்டியது. அதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி, ஒரு சில நாட்களுக்கு பின் நீங்க பார்த்தீர்கள்னா அந்த கிராஃப் கீழிருந்து மேலே ஏறி, அதாவது ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் அந்த 88 லட்சம் வேக்சினை போட்டார்கள். அதற்கு அடுத்த நாளே அது சரிந்து விட்டது. அதாவது இந்த அரசாங்கம் ப்ரொபகண்டாவிற்காக மட்டுமே, பொய் பிரச்சாரத்திற்காக மட்டுமே வேலை பார்க்கிறது என்ற அந்த உண்மை புரிய வருகிறது. இந்த விஷயத்தை இன்னும் நீங்கள் ஆழமாக கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவில் 2 விதமான வேக்சின்கள் இருக்கிறது, கோவிஷீல்டு மற்றும் கோவேக்சின். கோவிஷீல்டை பூனாவை சார்ந்த சீரம் இன்ஸ்டிடியூஷன் தயாரித்து வருகிறது. ஆஸ்ட்ராஜெனிகா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி கொடுத்த அந்த ஃபார்முலாவை வைத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனம் அதை தயாரிக்கும் வேலையை, அந்த டெண்டரை எடுத்திருக்கிறார்கள். ஆனால் நம் நாட்டு பிரதமர் மோடி அவர்கள் இதே சீரம் இன்ஸ்டிடியூஷனுக்கு சென்று ஏதோ இந்திய அரசாங்கம் தான் இந்த ஆய்வை செய்து இதற்கான ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டிற்காக பணத்தை கொடுத்து மத்திய அரசாங்கமே நேரடியாக ஈடுபட்டு ஆத்ம நிர்பர் பாரத் முறையில் இந்த கோவிஷீல்டு என்கிற வேக்சினை கண்டுபிடித்து மக்களுக்கு, உலகத்திற்கு கொடுக்க போகிறது என்ற அந்த பொய் பிரச்சாரத்தை செய்து வந்தார்கள். இன்னொரு புறம் கோவேக்சின், அதிலும் இதே கதைதான். இந்த கம்பெனிக்கும் எந்த விதமான பணத்தையும் இந்திய அரசாங்கம் கொடுக்கவில்லை. இதற்கான ஆய்விற்கான எந்த விதமான சப்போர்ட்டும் இந்திய அரசாங்கம் கொடுக்கவில்லை. ஆனால் கூட ஏதோ இவர்களே அதற்கான ஆய்வை செய்து இவர்களே அதற்கான பணத்தை கொடுத்து இந்த ஃபார்முலேஷனையும் கண்டுபிடித்தபடி பிரச்சாரத்தை தேடிக்கொண்டார்கள். ஒரு சில நாட்களிலேயே நம் நாட்டு மத்திய அரசாங்கம் பொய் பேசி வருகிறது என்ற அந்த உண்மை தெரிய வந்துவிட்டது. மார்ச் ஏப்ரல் மாதத்தை கொஞ்சமாக ஞாபகப்படுத்தி பாருங்கள். 2ஆம் அலை, 2ஆம் அலையின் உச்சகட்டம், மக்கள் வேக்சினுக்காக திண்டாடி கொண்டிருந்த அந்த காலகட்டம், ஆக்சிஜனுக்காக திண்டாடி கொண்டிருந்த அந்த காலகட்டம், மக்களுக்கு பெட் கிடைக்கவில்லை, வெண்டிலேட்டர் கிடைக்கவில்லை, மருந்து மாத்திரை கிடைக்கவில்லை. நம் நாட்டு பிரதமர் மோடி அவர்கள், அமித்ஷா அவர்கள் எங்கே இருந்தார்கள் என்றே யாருக்குமே தெரியவில்லை. இந்தியாவின் ஹெல்த் மினிஸ்டர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் அவர்கள், அவர் எங்க போனார் என்று யாருக்குமே தெரியவில்லை. இன்னொரு புறம் இந்தியாவின் 90% வேக்சினேஷனுக்காக பொறுப்பை எடுத்துக்கொண்டிருந்த இந்த சீரம் இன்ஸ்டிடியூஷனுடைய CEO லண்டனுக்கு தப்பி ஓடிவிட்டார் குடும்பத்துடன். அதற்கு ஒரு சில வாரங்களிலேயே இவருடைய தகப்பனார் சைரஸ் பூனாவாலா அவரும் லண்டனுடைய ஃப்ளைட்டை பிடித்து அவரும் தப்பி ஓடிவிட்டார். இதில் வேடிக்கையான விஷயம் இன்னும் ஒன்று இருக்கிறது. 25,000 ஸ்கொயர் மீட்டரில், அதாவது ப்ளூம்பர்க் கொடுத்த இந்த ரிப்போர்ட் படி பார்த்தீர்கள்னா, இந்திய மக்கள் செத்து மடிந்து கொண்டிருந்த அந்த தருணத்தில் இந்தியாவின் 90% வேக்சினேஷனுக்கான பொறுப்பாளியான CEO ஆஃப் சீரம் இன்ஸ்டிடியூஷன் ஆதார் பூனாவாலா லண்டனில் 25,000 ஸ்கொயர் மீட்டரில் ஒரு மிகப்பெரிய மாளிகையை வாடகைக்கு எடுத்தார். வாரம் $69,000 வாடகை. அதாவது இந்திய பண மதிப்பு படி 50 லட்சம் ரூபாய் ஒரு வாரத்திற்கான வாடகை. ஒரு மாதத்திற்கு 2 கோடி ரூபாய். இதுவும் இந்த அரசாங்கம் பார்த்து கொண்டிருந்தது. அங்க போய் அரசாங்கத்திற்கு எதிராகவே பல விதமான ஸ்டேட்மெண்ட்களையும் கொடுத்து வந்தார். ஆனால் நம் நாட்டு மத்திய அரசாங்கத்தால் எதுவுமே பதில் கொடுக்க முடியவில்லை. இன்னைக்கு பிரச்சனை என்னவென்றால், வெளிநாட்டிற்கு இந்த வேக்சினேஷன்களை போட்டிருந்தால் உங்களால் போக முடியுமா, முடியாதா? படிப்பிற்காக, மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக, வேலை வாய்ப்பிற்காக கோவிஷீல்டு அல்ல கோவேக்சின் எதை போட்டாலும் உங்களால் போக முடியுமா, போக முடியாதா? நேற்று யூரோப்பியன் யூனியன் ஒரு வேர்டிக்டை வெளியிட்டிருக்கிறார்கள், ஒரு ஸ்டேட்மெண்ட்டை. வெறும் 4 கம்பெனிகளுக்கு மட்டும் அப்ரூவலை, பெர்மிஷனை கொடுத்திருக்கிறார்கள். அதாவது இந்த வேக்சினை போட்டால் மட்டும்தான் நீங்க யூரோப்பியன் யூனியனுக்குள் என்டர் பண்ண முடியும்.
இல்லை என்றால் பண்ண முடியாது. ஆக்ஸ்ஃபோர்ட் ஆஸ்ட்ராஜெனிகாவிற்கு இந்த பெர்மிஷன் வழங்கப்பட்டது. ஃபைசர் இதற்கு இந்த பெர்மிஷன் வழங்கப்பட்டிருக்கிறது. மெடோர்னா, ஜான்சன் அண்ட் ஜான்சன் இந்த 4 கம்பெனி தயாரித்த வேக்சினுக்கு மட்டும் தான் பெர்மிஷன் வழங்கப்பட்டது. வேறு எந்த கம்பெனிக்குமே பெர்மிஷன் வழங்கப்படவில்லை. இதில் வேடிக்கையான விஷயம் என்னவென்றால் ஆஸ்ட்ராஜெனிகா அதே மெடிசின் தான் இந்தியாவில் கோவிஷீல்டு என்கிற பெயரில் தயாரிக்கப்படுகிறது. ஆனால் ஆஸ்ட்ராஜெனிகாவிற்கு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. ஆனால் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட கோவிஷீல்டுக்கு இந்த அங்கீகாரம் கிடைக்கப்படவில்லை. WHO கொடுத்த அந்த அப்ரூவலுக்கு பின் கூட எதற்காக இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட கோவிஷீல்டுக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி முன் வருகிறது. இதற்கான காரணம் என்ன? அதாவது இந்த மெடிசின் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட இந்த மெடிசின் தவறான மெடிசனா? இங்கே உள்ள மெடிசின் அந்த அளவில் பவர்ஃபுல்லான மெடிசன் இல்லையா? இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட மெடிசனில் ஏதோ ஒரு குளறுபடி இருக்கிறதா? இந்த பேப்பர் ஒர்க்கில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறதா? இதற்கான ஆய்வு சரியாக நடக்கவில்லையா? அல்ல இந்தியாவில் வேறொரு ஃபார்முலாவை கொடுத்து இந்த மெடிசனை தயார் செய்து மக்களுக்கு கொடுத்து விடுகிறார்களா? இந்த அனைத்து கேள்விக்கான விடயத்தை நம் நாட்டு மத்திய அரசாங்கத்திடம் போய் கேட்கும்போது எங்களுக்கு பதில் தெரியவில்லை, எங்களுக்கு எதுவுமே தெரியவில்லை என்று இவர்கள் கூறிவிட்டார்கள். இதற்கான விடயத்தையும் இதற்கு மேல் கூறுகிறேன். அதற்கு முன் யூரோப்பியன் யூனியனில் 27 நாடுகள் இருக்கிறது. அதாவது இந்த 27 நாடுகளில் நீங்கள் செல்ல முடியாது. அப்படி நீங்கள் கோவிஷீல்டை போட்டிருந்தால் கோவேக்சினுக்கு WHO அங்கீகாரம் கொடுக்கவில்லை, அதனால் நீங்கள் வேறு எந்த நாட்டுக்கும் போக முடியாது. ஆனால் WHO அங்கீகாரம் பெற்ற ஒரு மெடிசின், அதாவது கோவிஷீல்டு, இதை போட்டுக்கிற நபர்கள் கூட இந்த நாடுகளுக்கு போக முடியாது. ஆஸ்திரியா நீங்கள் போக முடியாது, இட்லி நீங்கள் போக முடியாது, ஸ்பெயின், ஸ்வீடன், ஜெர்மனி, பிரான்ஸ், ஃபின்லாந்து போன்ற எத்தனையோ நாடுகளுக்கு உங்களால் செல்ல முடியாது. 27 நாடுகள். அப்போது இந்தியாவின் பாஸ்போர்ட்டுடைய மதிப்பு என்ன? இந்தியா போன்ற மிகப்பெரிய நாட்டுடைய மதிப்பு என்ன? அப்போ மோடி அவர்கள் அந்த காலகட்டத்தில் மோடி தான் விஸ்வகுரு, மோடி தான் உலகத்திற்கே இந்த வேக்சினை சப்ளை செய்ய இருக்கிறார் என்ற அந்த விடயத்திற்கான அர்த்தம் என்ன? இது போன்ற கேள்விகள். இதற்கான அர்த்தம் இந்தியா எங்கேயோ ஒரு இடத்தில் தவறு செய்திருக்கிறது. இந்திய அரசாங்கம், இந்தியன் ஃபாரின் மினிஸ்ட்ரி இதற்கான பதிலை கொடுப்பதற்கும் முன்னாடியே இன்னொரு நபர் அதற்கான விடயத்தை கொடுத்து விட்டார். அதாவது நேரடியாக ஆதார் பூனாவாலா அவர்களே. அவர் என்ன எழுதியிருக்கிறார் என்றால், ஒரு ட்வீட்டை போட்டு, I realize that a lot of Indians who have taken Covishield are facing issue with travel to EU. I assure everyone I have taken this up at highest level and hope to resolve this matter soon, both with regulators and at a diplomatic level with countries. எங்க கம்பெனி தயாரித்த கோவிஷீல்டை எத்தனையோ நபர்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறீர்கள், முக்கியமாக இந்தியர்கள். உங்களில் பல நபர்கள் வெளிநாட்டிற்கு போவதில் பலவிதமான சிரமங்கள் ஏற்பட்டு வருகிறது. முக்கியமாக யூரோப்பியன் யூனியனுக்கு உங்களால் செல்ல முடியவில்லை. என்னுடைய பொறுப்பு, உங்களுக்கு நான் எஷூரன்ஸ் கொடுக்கிறேன், இது என்னுடைய பொறுப்பு. இந்த விஷயத்தை நான் ஹை லெவல், அதாவது கண்ட்ரி வைஸ், பொலிட்டிக்கல் வைஸ், டிப்ளமேட்டிக் வைஸ் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இந்த பிரச்சனையை சீக்கிரமாகவே நான் தீர்த்து விடுவேன். எந்த வேலையை இந்தியாவின் ஃபாரின் மினிஸ்ட்ரி செய்திருக்க வேண்டுமோ, எந்த விஷயத்தை இந்திய அரசாங்கம் பேசியிருக்க வேண்டுமோ, அதை ஒரு நபர், வெளிநாட்டுக்கு ஓடிய நபர், இந்திய மக்களை தவிக்க விட்டு ஓடிய நபர் அங்கிருந்து ட்வீட்டை போட்டு பேசிக்கொண்டிருக்கிறார். ஆதார் பூனாவாலா ஒரு பிஸ்னஸ் மேனா அல்ல இந்தியாவின் ஃபாரின் மினிஸ்டரா என்று எனக்கு புரியவில்லை. இது மட்டுமல்ல, இன்னும் ஒரு கேவலமான விஷயம் நடந்திருக்கிறது. டாக்டர் ஹர்ஷ்வர்தன் அவர்கள், இவர் ஒரு வீடியோவை போட்டு, எங்கள் மீது எந்த விதமான தவறும் அல்ல, அனைத்துமே இந்த வெளிநாட்டில் இருக்கும் நபர்கள் இவர்கள் தான் செய்து வருகிறார்கள். இந்த வேக்சின் பாஸ்போர்ட் இதற்கான ஒரு மிக கேவலமான உதாரணமாக இந்த நபர்கள் செட் செய்திருக்கிறார்கள். எந்த வேக்சினை வெளிநாடு தயாரித்த கம்பெனிக்கு கொடுத்து விட்டார்களோ, எந்த பெர்மிஷனை வழங்கிவிட்டார்களோ, இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட கம்பெனிக்கு இவர்கள் கொடுக்கவில்லை. அவர் எழுதிய அந்த விஷயத்தை இந்திய கவர்மெண்ட் ரொம்பவே ஸ்ட்ராங்காக G7 கண்ட்ரீஸ்
நடந்த அந்த கூட்டத்தில் அவர் பேசியிருக்கிறார். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள். With vaccine coverage of 1% of population is developing countries still compared to developed countries, such initiative could prove to be highly discriminatory. எங்களை வேறுபாடாக டெவலப்பிங் கண்ட்ரீஸ்களை கொச்சைத்தனமாக இந்த டெவலப்ட் கண்ட்ரீஸ் நடத்தி வருகிறது, மிகவும் வேதனையை கொடுக்க இருக்கிறது என்று டாக்டர் ஹர்ஷ்வர்தன் இந்தியாவின் ஹெல்த் மினிஸ்டர் கூறியிருக்கிறார். அவர் என்ன பேசினார் என்று அதையும் நீங்கள் கேட்டுவிடுங்கள். அதற்கு பின் இதற்கான உண்மையும் உங்களுக்கு விளக்குகிறேன். At this stage of pandemic, it is pertinent to also discuss about India's concern over the idea of a vaccine passport. Considering the fact of lower levels of vaccination of the population in developing countries in contrast to the developed countries, and given the still unaddressed issues related to equitable and affordable access, supply and distribution of safe and effective vaccines, India would propose that implementation of vaccine passport will be hugely discriminatory and disadvantageous to the developing countries. India would suggest that the same should be implemented, duly taking into consideration emerging evidence on efficacy of vaccines and under the overarching coordination by WHO, duly attending to the anomaly of access and affordability as it exists today. எந்த அளவில் இந்த நபர்கள் பேசியிருக்கிறார்கள் என்று நீங்கள் பாருங்கள். ஆதார் பூனாவாலேவுடைய ட்வீட், டாக்டர் ஹர்ஷ்வர்தனுடைய ட்வீட், அனைத்துமே நான் 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 மட்டும்தான். நாங்கள் தான் இந்தியாவை காப்பாற்றி வருகிறோம். எங்களோட முயற்சியால் தான் இந்தியாவிற்கு இந்த அனைத்து வேக்சினுமே கிடைத்து கொண்டிருக்கிறது. இதை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்வதற்காக நீங்கள் இந்த விஷயத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது வெளிநாட்டிற்கு செல்வதற்காக கிரீன் பாஸ் என்கிற இந்த அட்டை உங்களிடம் இருந்தால் மட்டும்தான் உங்களால் செல்ல முடியும். இந்த அட்டை யார் கொடுப்பார் என்றால் யூரோப்பியன் மெடிக்கல் அசோசியேஷன். இந்த அசோசியேஷன் அங்கீகாரம் கொடுத்த இந்த 4 வேக்சினை நீங்கள் போட்டிருந்தால் மட்டும்தான் இந்த கிரீன் பாஸ் என்கிற விஷயமே உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஆக்ஸ்ஃபோர்ட் அண்ட் ஆஸ்ட்ராஜெனிகா, ஃபைசர், மெடோனா அல்ல ஜான்சன் அண்ட் ஜான்சன். இந்த 4 வேக்சினை நீங்கள் போட்டிருந்தால் மட்டும்தான் யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய அந்த 27 நாடுகளில் ஏதோ ஒரு நாட்டிற்கு உங்களால் செல்ல முடியும். அல்ல என்றால் உங்களால் போக முடியாது. இந்த நபர்கள் கூறியபடி அனைத்துமே நாங்கள் தான் செய்தோம், அனைத்து தவறுமே யூரோப்பியன் யூனியனுடைய இந்த வேற்றுத்தனம் தான். நாங்கள் ஒரு வளரும் நாடாக இருக்கும்படி மோடி அவர்களை பிடிக்காதவர்கள் இது போன்ற வேலையில் இறங்கிவிட்டார்கள் என்று இவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதற்கான அர்த்தம், இதே யூரோப்பியன் யூனியனை தொடர்பு கொண்டு இந்த யூரோப்பியன் யூனியனுக்காக அங்கீகாரம் கொடுத்து வரும் யூரோப்பியன் மெடிக்கல் அசோசியேஷனிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர்கள் கூறிய ஒரு வார்த்தை, உங்கள் நாடு, அதாவது இந்தியா, மோடி அரசாங்கம் எந்த விதமான அப்ளிகேஷனுமே கொடுக்கவில்லை, உறங்கிக் கொண்டிருந்தார்கள். கோவிஷீல்டு, கோவேக்சினுக்கான WHO அங்கீகாரமே அவர்கள் கையில் இல்லை. இருக்கக்கூடிய அந்த அங்கீகாரம் பெற்ற ஒரு வேக்சினுக்கான அப்ளிகேஷனை கூட உங்களுடைய அரசாங்கம் எங்களிடம் சப்மிட் செய்யவில்லை. சப்மிட் செய்தால்தானே எங்களால் அந்த அங்கீகாரத்தை கொடுக்க முடியும். சப்மிட்டே செய்யவில்லை என்றால் எப்படி எங்களால் வாலண்டரியா போய் ஒரு அங்கீகாரத்தை வழங்க முடியும் என்கிற அந்த கேள்வியை வெளிவைத்தார்கள். சிந்தித்து பாருங்கள். ஒரு நாட்டின் தலைவர் உலகம் முழுவதும் நான் தான் வேக்சினேஷனை கொடுக்க போகிறேன், என்னால் தான் உலகத்திற்கே வேக்சினேஷன் கிடைக்க இருக்கிறது, விஸ்வகுரு மோடி, விஸ்வ வேக்சின் குரு மோடி என்கிற பல பல பட்டங்களை தனக்காகவே சுட்டி கொண்ட இந்த ராஜா எந்த விதமான ஆய்விற்கான பணத்தையும் ஒதுக்காமல், எந்த விதமான ஆய்விற்கான சப்போர்ட்டையும் கொடுக்காமல், இந்தியாதான் ஆத்ம நிர்பர் பாரத் வழியாக இந்த 2 வேக்சினையுமே கண்டுபிடித்து விட்டது என்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்து வந்த இந்த ராஜா உறங்கிக் கொண்டிருந்தார். எந்த அளவில் இந்தியாவின் மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி இந்த அரசாங்கத்தின் அமைச்சர்கள், இந்த அரசாங்கத்தின் தலைவர், இந்த அரசாங்கத்தின் பிரதமருக்கு அக்கறை இருக்கிறது என்று உங்களால் புரிந்து கொள்ள முடியும். பிப்ரவரி மாதம் வரை எந்த விதமான ஆர்டரும் கொடுக்காத இந்த அரசாங்கம் போன வருடம் ஜூன் மாதத்திலிருந்தே இந்தியாவில் கோவிஷீல்டு என்கிற இந்த வேக்சினுக்கான ப்ரொடக்ஷன் தொடங்கிவிட்டது. நவம்பர் டிசம்பர் மாதத்திலிருந்து கோவேக்சினுக்கான அந்த ப்ரொடக்ஷனும் தொடங்கிவிட்டது.
இன்னைக்கு வரை கோவேக்சினுக்கான WHO அங்கீகாரம் கிடைக்கவில்லை. பிப்ரவரி மாதம் வரை எந்த விதமான ஆர்டரும் இந்த நபர்கள் கொடுக்கவில்லை. திடீர் என்று ஒரு நாள் 84 லட்சம் 88 லட்சம் வேக்சினேஷனை போட்ட ஒரு மிகப்பெரிய சாதனை படைக்கும்படி ஒரு பிரச்சாரத்தை செய்துவிட்டார்கள். அந்த பிரச்சாரத்தை தொடங்கி தேங்க்யூ மோடிஜி எனக்கு சொல்லுங்கள் என்று, அதற்கும் என்னிடம் வந்து தேங்க்யூ கூறுங்கள் என்று இவரை கூறிவிட்டார். தேங்க்யூ மோடிஜி. இதுதான் இந்தியாவின் மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கிறது. அதாவது இந்த போடப்பட்ட அனைத்து நபர்களுமே யார் நினைத்தாலும் இன்னைக்கு காலகட்டத்தில் வெளிநாட்டிற்கு போக முடியாது. ஒரு பக்கம் WHO உடைய அங்கீகாரம் பெறாத ஒரு வேக்சினேஷன், இன்னொரு பக்கம் யூரோப்பியன் யூனியன் உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்காத இன்னொரு வேக்சினேஷன். சிந்தித்து பாருங்கள். இந்த அளவில் தான் இந்தியாவின் வேக்சினேஷன் டிரைவ் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில நாட்களில் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவை முன்வந்து சூமோட்டோ வழியாக இந்த நபர்களை பார்த்து ஒரு சில கேள்விகளை கேட்டால் மட்டும்தான் தன்னுடைய உறக்கத்திலிருந்து எழும்ப இருக்கிறார்கள் இந்த நபர்கள். அதுவரை உங்களுடைய கேள்விகளை கேட்டுக்கொண்டிருங்கள். நம் நாட்டு அரசாங்கத்தை பார்த்து, நம் நாட்டு மக்களுக்காக, உங்களுக்காக, எனக்காக, உங்களுடைய வருங்காலத்திற்காக. நன்றி, வணக்கம்.